earlier டாப்பிக்கில் ஆர்டி லோன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். மாதம் அந்த லோன் அமௌண்ட்டை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டி லோன் பே ஆஃப், அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட். ஆர்டி லோன் அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்டி அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டி ஆர்டி லோன் அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு ஹெச் பே ஆஃப். ஆர்டி லோன் பே ஆஃப் பண்ணுறதுக்கான மெனு ஹெச் பே ஆஃப். இந்த மெனு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டியில் இனி எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் இருக்கோ அது இன்ட்ரெஸ்ட்டோட கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி அந்த லோனை செட்டில் பண்ண போகிறோம். செட்டிலிங் ஆஃப் லோன், அதுக்கு தான் வந்து ஹெச் பே ஆஃப். ஸோ இங்கே செட்டில் பண்ணதுக்கப்புறம் லோன் அப்படிங்கிறது 0 ஆனதுக்கப்புறம் we are going to close the RD loan account. ஓகே, ஸோ இது வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் லோன் எப்படின்னு பார்ப்போமா? ஹெச் பே ஆஃப். இப்போ நான் ஆப்ரேட்டராக லாகின் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு டைப் ஹெச் பே ஆஃப். ஸோ இந்த ஆர்டி கஸ்டமர் 6,000 rupees லோன் வாங்கியிருக்காரு. அதில் 1,000 rupees ஒரு தவணை செலுத்திட்டார். அதுக்கப்புறம் அவர் கட்டவே இல்லை. இப்போ 5,000 rupees அவர் வந்து லோன் கட்ட வேண்டியிருக்கு. இப்போது 5,000 rupees வித் இன்ட்ரெஸ்ட் he is going to pay எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெச் பே ஆஃப், கிளிக் கோ. ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல பே ஆஃப் லோன் அமௌண்ட் இங்கே இருக்க பாருங்கள். பே ஆஃப் லோன் அமௌண்ட் அது சூஸ் பண்ணுங்கள். இன்னும் 5,000 rupees அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்குது. he is going to settle that. பே ஆஃப் லோன் அமௌண்ட் அடிச்சுட்டு என்டர் அக்கௌண்ட் ஐடி இன் திஸ் ஃபீல்ட். இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஐடிங்கிற இடத்துல என்டர் ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர். ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பருங்கிறது இட்ஸ் 11 digit நம்பர் ஃபாலோட் பை ஆர்டி நம்பர் ஃபாலோட் பை 1. ஓகே, ஸோ ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கேஷ் ரெசிப்ட், கஸ்டமர் இன்டியூஸ்ட், பேங்க் இன்டியூஸ்ட். ஸோ இப்போது கேஷ் ரெசிப்ட், கஸ்டமர் வந்து இந்த ஆர்டி லோனை கேஷாக கொடுக்குறாரு அப்படின்னா வி வில் சூஸ் கேஷ் ரெசிப்ட். இதுவே அவர் எஸ்பி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருக்காரு, எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா வி வில் யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் கஸ்டமர் இன்டியூஸ்ட். எப்படின்னு பார்ப்போமா? அதில் ட்ரான்ஸ்ஃபர் கஸ்டமர் இன்டியூஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கலெக்ட் ரீஃபண்ட் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல என்டர் த எஸ்பி அக்கௌண்ட் நம்பர். எந்த எஸ்பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி enter the SB account number of the customer. Now click go. இப்போ என்ன ஆகும், நீங்கள் கோ கொடுத்துறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்து இந்த லோன் அக்கௌண்ட்டோட ஃபைனல் செட்டில்மெண்ட் நடக்கும். அதாவது லோன் அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வில் பி ரெக்கவர்ட். கிளிக் கோ. சி 5,000 rupees அவருக்கு லயபிலிட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 8 rupees இஸ் ரெக்கவர்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் நெட் பே ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,008 rupees. இது ஒரு கேஷாக கொடுத்தாருன்னா நீங்கள் அங்கே கேஷ்னு சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டெபிட் அக்கௌண்ட் சொன்னதால் எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து இந்த 5,008 rupees வில் பி டெபிட்டட். நவ் கிரியேட் டிரான்சாக்ஷன். கிரியேட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாருங்கள் நெட் பே ஆஃப் அமௌண்ட் 5,008 rupee அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். பே ஆஃப் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. இது அடுத்தது என்ன, சூப்பர்வைசர் ஹேஸ் டு வெரிஃபை. ஹெச் பே ஆஃப், கிளிக் கோ. இப்போ நான் சூப்பர்வைசரை லாகின் பண்ணியிருக்கேன். அதில் சூஸ் வெரிஃபை. So I am going to verify this loan account. Copy பண்ணிக்கிறேன். Okay, I am going to verify this loan account. So supervisor வந்திருக்கேன். account ID டைப் பண்ணுறேன். go, click go. Supervisor என்ன செக் பண்ணோம், what is the amount? 5,000 rupees plus 8, 5,008. Create transaction.
Now click submit. Just click accept. இப்போ என்ன இருக்கு, loan is settled by the customer. loan settle பண்ணியாச்சு, அதோட இன்ட்ரெஸ்ட்டும் செட்டில் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜீரோ பேலன்ஸில் ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லோன் அக்கௌண்ட்டை வியூ காட்டுறேன். HACLயில் லெட்ஜர் வியூவில் லோன் அக்கௌண்ட் எப்படி அப்பியர் ஆகுது, இந்த ஸ்டேஜில் எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். Now we are going to see the ledger view. HACLI click go. அதில் அக்கௌண்ட் ஐடி அப்படிங்கிற இடத்துல RD loan account number followed by 1. இப்போ நான் கொடுத்து கோ தரேன், அக்கௌண்ட் க்ளோஸ்ட்னு வராது, என்னென்னு வரும்னு பார்ப்போம். சி அக்கௌண்ட் இன்னும் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் 0. 6,000 rupees லோன் எடுத்திருக்காங்க, 1,000 rupees அவங்க ரீபே பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 5,000 ஒரு சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டாக 8 rupees இன்ட்ரெஸ்ட்டோட ரீபே பண்ணியிருக்காங்க. நவ் த லோன் பேலன்ஸ் இஸ் 0. த லோன் அகெயின்ஸ்ட் த கஸ்டமர் இஸ் 0. நவ் இந்த லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம், எப்படின்னு பார்ப்போமா? அதுக்கான மெனு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஷருக்கான மெனு CAACLA. எப்படின்னு பார்ப்போமா? CAACLA கிளிக் கோ. அதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சூஸ் வெரிஃபை, சூஸ் க்ளோஸ், என்டர் த loan account number. Now we are going to close loan account number. RD account close பண்ணல, RD loan account தான் க்ளோஸ் பண்ணுறோம். click go. closure remarks அப்படிங்கிற இடத்துல loan closure அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. this is a very very simple steps. loan account is closed successfully. அடுத்தது என்ன? we are going to verify. same menu, CAACLA click go. choose verify, enter RD account number, RD loan account number and click go. இப்போ சூப்பர்வைசராக வந்து we are going to verify. done, submitted. now RD loan is settled by the customer along with interest and RD loan account is closed successfully. இதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் RD அக்கௌண்ட்டை கஸ்டமர் க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஏற்கனவே எர்லியர் டாப்பிக்கில் க்ளோஷர் ஆஃப் RD அக்கௌண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரெஃபர் டு தட்.